அக்டோபர் 2 அன்னைக்கு உளுந்தூர்பேட்டையில் ஒரு நாடக மாநாடு நடந்தது. அதாவது இந்த நோபால் போட்டு ரன் எடுக்கிற மாதிரி டிஎம்கே அண்டு விசிகா கூட்டணி நாடகம். அது ஓரங்க நாடகமாக இருந்தாலே திமுகவில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாடகத்திலேருந்து வந்தவங்க, காகிதப்பூலேருந்து வந்தவர்கள். அதனால் இந்த நாடகம் என்ன, சாராய கடைகளை திறந்தது மாநில அரசு. சரி, மதுவிலக்கு எந்த பட்டியலில் இருக்கு? ஸ்டேட் லிஸ்டில். இப்போ கன்கரண்ட் லிஸ்டில் பொதுப்பட்டியலில் இருந்தால் அது குறித்து மாநிலமும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் இது மாநில பட்டியலில் இருக்கு. அப்போ இந்த நாடகம் எதுக்கு? மத்திய அரசு இதுக்கு ஆல் இந்தியாவில் சட்டம் கொண்டு வரணும். இருக்கிற சட்டம் மாநிலத்தில் இருக்குல்ல, திறந்தது நீங்கள் தானே, மூடுங்க. மூடுங்க. ஏன்னா இன்னும் எத்தனை சாராய சாவுகளை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது? மனிதாபிமானமே கிடையாதா? கள்ளக்குறிச்சியிலே பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது விஷச்சாராய சாவு. அப்போ இந்த சாராயத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் சாராய வருமானம் கூடியிருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் 48,700, இந்த வருஷம் அது எஸ்டிமேட்டட். பாருங்க, அது எஸ்டிமேட். அரசாங்க பக்கத்தில் பெண் காவலர் அடிச்சு மிதிச்சு. என்ன அநாகரிகம்! ஒரு சமுதாயத்தை நடத்துறதுக்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சமுதாயத்தை சீர்திருத்துறவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசியிருக்க மாட்டார். பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்கன்னெல்லாம் பேசி, அவர் அதுக்கப்புறம் பேசின வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேச முடியாது. அவ்வளவு அநாகரிகமானது. இந்த அநாகரிகத்தின் உச்சகட்டம் நேற்றுக்கு முன்னாள் ஆளுநர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அவர் குடிப்பாரா இல்லையான்னு கேட்கிறார். வெக்கமா இல்ல? திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி, நான் இன்னைக்கு சொல்லலை, வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கேன், திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி அரசியல் களங்கத்திற்கு கலங்கம். அரசியல் களத்தில் திருமாவளவன் இருக்கிறதே கரும் புள்ளிங்கிற தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அகைன் நீ டாக் அகைன்ஸ்ட் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? ஆளுநராக இருந்தவங்க, பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க, ஒரு மூத்த தலைவர், நல்ல பாரம்பரியத்தில் வந்தவர், அவரை பற்றி பேசுவாரா? அதனால சொல்றேன்னா, உங்க குணம் அதுதான். சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது. தலைமுறை தமிழனை வாழ விடாம இன்னைக்கு போதைக்கு ஆளாக்கி தமிழ் இனத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறுக்க முடியாது. போதை பொருள் பள்ளிக்கூட வாசல்ல பொட்டல் அமைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கான்வென்ட் ஸ்கூலுக்கு வாசல், கிரீம் ஆஃப் தி சொசைட்டி, குழந்தைகள் படிக்க போகுது, அங்க வாசல்ல பொட்டல் அமைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்றாங்க? ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திமுகவுக்கு மாவட்ட இணை செயலாளர் இருந்ததுலேருந்து நமக்கு தெரியுது. எனவே மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தணும் அரசாங்கம். அதில் டோட்டலி இட் ஹேஸ் ஃபெயில்டு. 2 உதாரணம் சொல்கிறேன், சமீபத்திய உதாரணங்கள். ஏற்கனவே பல மடங்கு சொத்து வரியை உயர்த்திய பிறகு இந்த குதிரை கிழியும் தள்ளுமா குழியும் பறிக்குமான்ற மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரியை கூட்டுவோம். 2வது, மாநில தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதினார். திட்டம் வந்திருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.